விடுதலை புலிகளின் தலைவர் மீள வருவாராக இருந்தால் அது அதிரடியாக இருக்கும். துவாரகா விவகாரத்தில் பின்வாங்கிய இந்திய புலனாய்வு பிரிவு. புலம்பெயர் ஈழத் தமிழர்களுக்கு அழைப்பு விடுக்கும் இலங்கை அரசாங்கம். மஹிந்த தரப்பினருக்கு எதிராக கனடாவில் வகுக்கப்படும் அரசியல் வியூகம். உண்மையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனும் அவரது குடும்பத்தினரும் வருகின்றார்கள் என்றால் அது அதிரடியாகத்தான் நிகழும் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். ஊடக நேர்காணலில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு வருடமும் மாவீரர் தின அனுஷ்டிப்புகளுக்கு நாங்கள் தயாராகும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை, புரளி, சர்ச்சை உருவெடுக்கும். இந்த வருடம் துவாரகாவின் உரை என்று கூறி ஒன்று வெளிவந்தது. அது உண்மையோ பொய்யோ நாங்கள் கண்ணால் காணவில்லை. எனினும் தொழில்நுட்பவியலாளர்களால் தான் அதனை ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியும். அதேபோல கடந்த வருடம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மீண்டும் வரப்போகின்றார் என்ற ஒன்று பேசப்பட்டது. உண்மையிலேயே தலைவர் பிரபாகரனும் அவரது குடும்பத்தினரும் வருகின்றார்கள் என்றால் அது அதிரடியாகத்தான் நிகழும். உண்மையிலேயே அதனை கூறிய பழநெடுமாறன் ஐயா ஒரு மூத்த அரசியல்வாதிதான். அவர் சொல்லியிருந்தார் ஒரு ஊடக சந்திப்பில். ஆனால் தலைவர் பிரபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வருகின்றார்கள் என்றால் அது அதிரடியாகத்தான் நிகழும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். துவாரகா உயிருடன் இருக்கின்றார் என்ற விடயம் இந்திய பாதுகாப்பு படைக்கும் புலனாய்வு துறைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்க வேண்டும் என அமெரிக்கா சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்தார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கத்திற்கும் பாதுகாப்பு ரீதியாக பாரதூரமான விடயமாகத்தான் இது இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் நீண்ட காலமாக இலங்கை அரசிற்கு பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தப்பட்ட விடயமாக காணப்பட்டது. துவாரகா விவகாரத்தில் இந்திய புலனாய்வு பிரிவு பின்வாங்க 2 காரணங்கள் பிரதானமாக இருக்கலாம். ஒன்று, துவாரகா தொடர்பில் வெளியான காணொளி போலி என அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இரண்டாவது, இதன் பின்னணியில் அவர்களே கூட இருக்கலாம் என அவர் மேலும் கூறியுள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு அரசாங்கத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதற்கான கலந்துரையாடல்களுக்கு நாம் என்றும் தயாராகவே உள்ளோம். எம்முடன் இணைந்து செயற்பட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு விருப்பமில்லை என்றால் அவர்கள் தாராளமாக வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதார மேம்பாடுகளுக்கு உதவிகளை கணிசமாக செய்ய முடியும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போது இலங்கையின் உள்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகங்களும் ஐக்கிய இலங்கைக்குள் இனப்பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து விடயங்களுக்கும் தீர்வினை எட்டுவதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளார்கள். அதற்காக அவர்கள் கடந்த தேர்தல்களில் ஆணையும் வழங்கியுள்ளார்கள். அவ்வாறான நிலையில் தனிநாட்டு கோரிக்கை அல்லது தாயக தேச கோரிக்கையானது வெறுமனே ஒரு சில தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளுக்காக காலத்தினை கடத்தும் செயற்பாடாகவே அமைய உள்ளது. தற்போதைய அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தமது அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அதிகார பகிர்வினை கோருகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டுள்ளது. எனினும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலான கோரிக்கைகள் பற்றியே சிந்தித்து கலந்துரையாட வேண்டியுள்ளது. அந்த வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதை நோக்கியே செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. அது மட்டுமன்றி தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளுக்கான அலுவலகம், இழப்பீட்டு பணியகம், உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு உள்ளிட்ட காத்திரமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டெழும் அதே நேரம் அதற்கு சமாந்தரமாக இனங்களுக்கு இடையில் நிரந்தரமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே புலம்பெயர் தேசங்களில் உள்ள சில தமிழ் அமைப்புகள் உள்நாட்டு யதார்த்த நிலைமைகளை புரிந்து கொள்ளாது அவர்கள் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தவறாக வழிநடத்துவது பொருத்தமற்ற அணுகுமுறையாகும். இதனால் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் எந்தவிதமான நன்மைகளையும் அடைய போவதில்லை. மாறாக புலம்பெயர் தேச தமிழ் அமைப்புகள் மட்டுமே தமது நலனை அடைவார்கள். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு அரசாங்கத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதற்கான கலந்துரையாடல்களுக்கு நாம் ஒன்றும் தயார்
தயாராகவே உள்ளோம். எம்முடன் இணைந்து செயற்பட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு விருப்பமில்லை என்றால் அவர்கள் தாராளமாக வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதார மேம்பாடுகளுக்கு உதவிகளை கணிசமாக செய்ய முடியும். அதன் மூலம் அம்மக்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த முடியும். அதற்கு அரசாங்கம் இந்த வகையிலும் தடையாக இருக்க போவதில்லை. மேலும் அரசாங்கமும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக இதுகால வரையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதற்கான விசேட அறிவிப்புகள் காணப்படுகின்றமை சான்றாக உள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்தால் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக நாங்கள் கனடாவின் வெளிவிவகார அமைச்சின் சட்டத்தரணிகளை பயன்படுத்துவோம் என கட்சியின் தலைவர் பியர் போலியர் தெரிவித்துள்ளார். கனடாவின் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியில் கனடாவில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்தால் தமிழர்கள் இனப்படுகொலை தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க உள்ளீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 1980களில் கனடாவிற்கு பெருமளவு புலம்பெயர்ந்த தமிழர்களை முதலில் வரவேற்றவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அப்போதைய பிரதமர் பிரையன் முல்ரோனி. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக முதலில் சர்வதேச தடைகளை விதித்தது கொழும்பில் இடம்பெற்ற பொதுநலவாய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் வெளியேறி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை அவமானப்படுத்தியது பிரதமர் ஹார்ப்பர் அரசாங்கமே. இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட அரசாங்க உறுப்பினர்களுக்கு எதிராக மக்னிஸ்கி தடைகளை விதிப்பதே தற்போது என்னுடைய திட்டம். இதன் மூலம் சர்வதேச தடைகளை விதிப்பதனூடாக அவர்களது தனிப்பட்ட நிதிகளை முடக்க முடியும். இதேவேளை சர்வதேச நீதிமன்ற இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக நாங்கள் கனடாவின் வெளிவிவகார அமைச்சின் சட்டத்தரணிகளை பயன்படுத்துவோம். இதன் மூலம் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்காக இலங்கை அரசாங்கத்தின் உறுப்பினர்களை இனங்கண்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தலாம். அத்துடன் தமிழர்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலை நடவடிக்கைகளுக்காக இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்தும் கண்டிப்போம், தனிமைப்படுத்துவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ அல்லது சுமந்திரனுக்கோ நிலையான ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லை என அமெரிக்காவின் சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சுமந்திரனுக்கு நிரந்தரமான அரசியல் நிலைப்பாடு ஒன்று இல்லை. அவர்கள் நாளாந்தம் மாறக்கூடியவர்கள். சுமந்திரன் உள்ளிட்டோர் இப்போது ரணில் விக்ரமசிங்கவை விமர்சிக்கின்றார்கள். தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படும் போது அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க கூடும். தமிழ் மக்கள் தங்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு தங்களது வாக்குகளை அளிப்பதில்லை என்பது என்னுடைய நீண்டகால நிலைப்பாடு என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.